விழாவினை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த முன்பள்ளியில் ஸ்தாபகர் வேந்தனுடைய நண்பர் சகோதரர் ஹபீப் பிரகாஷ் அவர்களே, என்னுடன் இந்த விழாவிற்கு ஒரு கௌரவ அதிதியாக வந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பிரச்சார மேடைகளிலே கட்சியின் கொள்கைகளை திட்ட தெளிவாக துல்லியமாக சொல்லி இந்த கட்சிக்கு பெரும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் தவம் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் சகோதரர் உருமானவே வசீர்தீன் மகான் ஆகியோர்களே, எனது நீண்டகால பள்ளித்தோழர் கோட்டக்கல்வி அதிகாரியாக இருந்து இளைப்பாறை விட்டு இன்னும் தன்னுடைய இளமை மாறாமல் இந்த மண்ணிலே நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளிலும் அவர் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர் அமீர் அவர்களே, எனது நண்பர் சகோதரர் அமீர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் விழித்தவராக நான் அதிகமாக உங்கள் நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. கடந்த 3 மாத காலமாக மிகவும் கொந்தளிப்பான ஒரு அரசியல் சூழலிலே தத்தளித்து கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் உணர்வு ரீதியாக என்னென்ன துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க முடியுமோ அத்தனை துன்பங்களையும் அனுபவித்துவிட்டு இன்று ஒரு நீண்ட காலத்துக்கு பின்பு இந்த ரம்மியமான ஒரு மாலை நேரத்திலே இவ்வாறான ஒரு நிகழ்வுக்கு என்னை ஒரு அதிதியாக அழைத்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வு உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு சாதாரணமான நிகழ்வாக தோன்றலாம். ஆனால் பள்ளி பருவத்தில் அந்த இந்த சின்னஞ்சிறு மனங்களிலே பதிகின்ற அந்த நிகழ்வுகள் ஒரு பசுமரத்தாணி போல் அந்த உள்ளங்களிலே பதிந்து கொண்டு அவர்கள் இங்கே இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்ட சிறுவர்கள் ஒரு காலத்திலே நமது எதிர்கால தலைவர்களாக பெரும் கல்விமான்களாக இந்த சமூகத்தையே வழிநடத்துகின்றவர்களாக அவர்கள் வளர்ந்து கொள்வார்கள். அந்த எவ்வளவுதான் அவர்கள் வளர்ந்தார், உயர்ந்த பதவிகளை அடைந்தார், இந்த மேடையிலே இன்று அவர்கள் தோன்றிய அந்த நிகழ்வு பசுமரத்தாணி போல அவர்கள் நிகழ்விலே அவர்களுடைய நினைவிலே பதிந்து நிற்கும். அந்த வகையிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். நான் இங்கே வந்த பொழுது சகோதரர் தவம் அவர்களிடம் ஒரு எனது நீண்டகால பள்ளித்தோழர் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் இப்பொழுது அவர் இருக்கின்றார், அமீர் என்று சொல்கிற ஆசிரியர் 1958ஆம் ஆண்டு என்னுடன் காத்தான்குடி சென்ட்ரல் காலேஜிலே என்னுடன் படித்தவர். அவர் அக்கரைப்பட்டிலே இருந்து ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி அங்கே வந்திருந்தார். நான் இந்த ஊரிலே இருந்து வந்திருந்தேன். அவர் இப்பொழுது என்ன செய்கிறார் என்று அன்றைக்கு பிறகு அவரை நான் சந்திக்கவே இல்லை. அவரையும் காத்தான்குடியைச் சேர்ந்த இன்னொரு சாலி என்னொரு நண்பர் 3 பேரையும் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு பிரிந்த நாளைக்கு பிறகு இதுவரை நான் சந்திக்கவில்லை. இன்று வரை நான் அவரை சந்திக்கவில்லை. ஆனால் நாங்கள் பிரிந்த அந்த நிகழ்வு, அந்த பிரிந்த விடயம் இன்னும் என் மனதிலே பதிந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் நிச்சயமாக அவருடைய மனதிலே அந்த நிகழ்வு பதிந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும்.
அந்த நாளிலே நாங்கள் 3 பேரும் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மாணவர்கள் என்று 5 வயதை எட்டியவர்கள் நினைக்கிறேன் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது மட்டக்களப்பிலே இருக்கின்ற அந்த விஜயா ஸ்டூடியோ உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த நாளையிலே இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னால் அங்கே தான் போகணும், மட்டக்களப்புக்கு தான் போவோம். நாங்கள் 3 பேரும் ஒன்று சேர்ந்து மட்டக்களப்புக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது விஜயா ஸ்டூடியோவுக்கு போயிடுச்சு. வரும் பொழுது அந்த நேரத்துக்கு பஸ் கிடைக்காததால் மிச்சம் பிந்தி போய் மிகவும் லேட்டாக வந்து விடுதி ஆசிரியரிடம் அகப்பட்டு கொண்டோம். விடுதி ஆசிரியரிடம் அகப்பட்டதற்கு பின்பு அவர் எங்களை கடிந்து கொண்டு ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் அந்த திங்கட்கிழமை அசம்பிளி ஹால் எங்களுடைய பெயர்கள் நாங்கள் எங்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்காக அந்த பிரின்சிபலுக்கு அறிவிக்கப்பட்டது. நாங்கள் வழமையாக போவது போல அந்த அசம்பிளி ஹாலுக்கு போகும்போது அசம்பிளி ஹால் அந்த நிகழ்வு பிரின்சிபலுடைய ஸ்பீச்சுக்கு பிறகு எங்கள் 3 பேருடைய பேரும் கூப்பிட்டு மேடைக்கு அழைக்கப்பட்டது. நாங்கள் 3 பேரும் போய் எங்கள் பிரின்சிபல் அவருடைய கையாலே பிரம்பாலே நாங்கள் அடி வாங்கினோம். ஒவ்வொரு ஆளுக்கும் கையில் 3 அடி கடுமையான அடி வாங்கி நாங்கள் அனுப்பப்பட்டோம். அந்த நிகழ்வு. ஆனால் அதே அசம்பிளியில் இன்னும் ஒரு மறக்க முடியாத விஷயம், அன்று அந்த கடைசி நாள் அந்த ரிசல்ட்ஸ் வந்த நாள் அதே அசம்பிளியில் பின்னர எனக்கு ஒரு பாராட்டு பத்திரம் கொடுத்தாங்க. அது என்ன, அந்த 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்புக்கு டபுள் ப்ரொமோஷன் எடுத்துருந்தாங்க. இப்போ காலையிலே அசம்பிளி ஆரம்பத்திலே அடிவாங்கி விட்டு அசம்பிளி முடியும் பொழுது பாராட்டு பத்திரம் பெற்ற அந்த அசம்பிளி என்னுடைய மனதிலே இன்னும் பதிந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் அன்று நாங்கள் அடிவாங்கி விட்டு பிரிந்த அந்த 3 நண்பர்களும் இன்னும் சந்திக்கவில்லை. ஆனால் அந்த ஃபோட்டோ நாங்கள் எடுத்த அந்த அடிவாங்கின அந்த ஃபோட்டோ இன்னும் நான் பத்திரமாக அதை வைத்திருக்கின்றேன். பழைய நிகழ்வுகளை மீட்டிக்கொள்வதற்கான ஒரு சாதனமாக அது எனக்கு பயன்பட்டு வருகிறது. எனவே நான் சொல்லுகின்றேன், இவ்வாறான நிகழ்வுகள் இது நாங்கள் அந்த பிள்ளைகளை பார்த்துவிட்டு சிரித்து கதைத்து விட்டு சிறிது நேரம் கைதட்டி விட்டு நாங்கள் சந்தோஷமாக சொல்கிறோம். இது இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் அந்த அசைவுகள் அவர்களுடைய அந்த திறமைகள் எல்லாவற்றையும் பார்ப்பதற்காக மிகவும் சந்தோஷமாக இங்கே வந்து குழுமிக் கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு சம்பவம். இவ்வாறான நிகழ்வுகள் எங்களை போன்ற அரசியல்வாதிகளுக்கு மிகவும் வரப்பிரசாதமாக அசைந்து விடுவது. சகோதரர் தமம் சொன்னது போல நானும் ஒரு சில அரசியல் விஷயங்களை தொட்டுவிட்டு செல்லாமல் இருக்கின்றேன். தேர்தல் காலம், இந்த தேர்தல் இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்களை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலிலே நான் உங்களுக்கு சொல்லுகின்ற எனது வேண்டுகோள் என்னவென்றால், கட்டாயமாக நீங்கள் சென்று வாக்களிக்க வேண்டும். இந்த செய்தியின் பின்னால் பல அர்த்தங்கள் தொலைத்திருக்கின்றன. அந்த அர்த்தங்களை நான் விளக்கி சொல்வதாக இருந்தால் மணிக்கணக்காக இந்த இடத்திலே நான் பேச வேண்டியிருக்கிறேன். அதை நான் சொல்ல வேண்டியது. இந்த தேர்தலிலே முடிவெடுப்பதற்காக சகோதரர் தமம் இங்கே இருக்கின்றார். இரவு பகலாக நாங்கள் ஓடித்திருக்கின்றோம். எங்களை துரத்திக் கொண்டு இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மை சக்திகளின் அபாயகரமான நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு பின்னணியிலே நடந்து கொண்டிருக்கிறது. காட்டுக் கொடுப்புகள், கழுத்தறுப்புகள், முஸ்லிம் சமூகத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கின்ற சதிகார முயற்சிகள் எல்லாமே நடந்தது. இவை எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் சரியான ஒரு முடிவை எடுப்பதற்கு தடுமாறிய பின்பு அந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். ஆனால்
வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது. எல்லா தேர்தல்களிலும் தலைவர்கள் மக்களுக்கு சரியானதை சொல்லி வழிகாட்டி அவர்களை இன்னாருக்கு வாக்கு போடுங்கள், இன்ன திசையை தூக்கி நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் தலைவர்களை இழுத்து வந்திருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மக்கள் தான் தீர்மானித்திருக்கின்றார்கள். அந்த மக்களின் அலைக்கு எதிராக அந்த சுனாமி அடித்தது போல வந்த அந்த மிகப்பெரிய அலைக்கு அடிபட்டு தலைவர்களும் அப்படியே அந்த வழியிலே செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த தேர்தலிலே முன் காட்டியிருக்கின்றது. எனவே நான் இந்த தேர்தல் நீங்கள் எடுத்த முடிவு, நாங்கள் அல்ல, இது நீங்கள் தீர்மானித்த தேர்தல். நீங்கள் பல காலமாக, அதாவது இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம்கள், அம்பாந்தோட்டையில் இருக்கின்ற ஒரு முஸ்லிம் என்றாலும் சரிதான், யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற ஒரு முஸ்லிம் என்றாலும் சரிதான், மலைநாட்டில் இருக்கின்ற ஒருவர் ஆண்டாலும் சரிதான், கிழக்கு மேற்கு எங்கே இருக்கின்ற ஒரு முஸ்லிமும் எல்லோரும் ஒரே முடிவு எடுத்திருக்கின்றார்கள். யாரும் அவர்களிடம் சென்று பிரச்சாரம் செய்யவில்லை. எது சரி எது பிழை என்றவர்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கவில்லை. ஏனெனில் இம்முறை அவர்கள் எடுத்த முடிவு முஸ்லிம் சமூகத்தின் மதம், கலாச்சாரம், இருப்பு, எதிர்காலம் அனைத்தையும் அவர்கள் சீர்தூக்கி பார்த்து எடுத்த ஒரு முடிவாகும். அந்த முடிவை நோக்கி தலைவர்கள் ஏற்பட்டு வந்திருக்கின்றார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது உங்களுடைய தேர்தல், நீங்கள் எடுத்த முடிவு, உங்களது தீர்மானம். நாங்கள் உங்களுக்கு பின்னால் வந்திருக்கின்றோம். அந்த தேர்தலை ஒரு அர்த்தமுள்ள தேர்தலாக மாற்றி இந்த முஸ்லிம்களின் உணர்வலைகளுக்கு நீங்கள் இந்த எதிர்வரும் தேர்தலிலே அனைவரும் திரளாக சென்று வாக்களித்து எங்களுடைய நம் எல்லோருடைய இந்த முடிவையும் வெற்றி பெற